ஒப்பந்த பணிகளை கணவருக்கே ஒன்றிய குழு தலைவர் ஒதுக்குவது தொடர்பாக மாநில தேர்தல் கமிஷனர் கலெக்டர் ஆஜராக நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஒன்றிய குழு தலைவர் வேதநாயகி தனது கணவர் சிங்காரவேலுக்கு ஒப்பந்த பணிகளை வழங்குவதாக கூறி ஒப்பந்ததாரர்கள் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி ஜாகீர் உசேன் ஜனவரி 20ஆம் தேதி மாநில தேர்தல் கமிஷனர், மாவட்ட கலெக்டர், ஒன்றிய குழு தலைவர் வேதநாயகி உள்ளிட்ட 7 பேர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் தர உத்தரவிட்டார். திருவாரூர் மாவட்ட திருத்துறைப்பூண்டி ஒன்றிய சேர்மன் வேதநாயகி சிங்காரவேல் அவங்க தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களோட கணவருக்கு பல கோடி அளவுல கான்ட்ராக்டை ஒதுக்கி மின்வெட்டு, மணல் திருட்டு மற்றும் வட்டாட்சியர் மிரட்டுதல் போன்ற பல்வேறு முறைகளில் ஈடுபட்டதுனால அவங்களோட கணவருக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்து கொண்டிருந்த காரணத்தினால திருத்துறைப்பூண்டியை சேர்ந்த கோபால்ராமன் மற்றும் முத்துக்குமார் என்போர் மனுதாரர்கள் தாக்கல் செய்த மனுவின் மீது திருவாரூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு அந்த மனுவில் 20/1/2015 அன்று மாநில தேர்தல் ஆணையம் மற்றும் மாவட்ட கலெக்டர் ஆகியோரை ஆஜராக சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. 2011 ஒன்றிய குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்ட வேதநாயகி சிங்காரவேல் தொடர்ந்து ஒப்பந்த வேலைகளிலும் மற்றும் அதிகாரிகளை மிரட்டுவது, தனது கணவருக்கு ஒப்பந்த பணிகளை வழங்கி அதன் மூலம் பெருந்தொகை ஆதாயம் பெறுவது, கையாடல், தட்டோடில் ஊழல், பல்வேறு முறைகேடுகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர், திட்ட அலுவலர், உதவி இயக்குநர் ஊராட்சி மற்றும் தலைமை செயலாளர் DRDA, ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் அனைவருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு பல்வேறு புகார்கள் கொடுத்து 10 ஒன்றிய குழு உறுப்பினர் மூலம் நம்பிக்கையாளர் தீர்மானம் கொண்டு வந்து எந்த இதற்கும் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. 2 ஆண்டுகளுக்கு பிறகு நீதிமன்றத்தை நாட வேண்டி நீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக அனைத்து புகார்களும் அவர் அதிகாரியை மிரட்டுவதற்கான காவல்துறையில் பதிவு செய்யப்பட்ட FIR அனைத்து நகல்களும் வழங்கப்பட்டு தற்போது அதன் மூலம் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வழக்கை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அவர் மீது விசாரணைக்கு உத்தரவிட்டு 20ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தின் மூலம் நியாயம் பெறுவோம் என்பதை உறுதியாக கூறுகிறோம். அதிமுகவை சேர்ந்த வேதநாயகி தொடர்பான வழக்கில் நீதிபதியின் உத்தரவு திருவாரூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.